ஆனந்தாவின் அன்றாட அருளுரை காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவில் பிரியமானவர்களே, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை வியாகுல அன்னையின் வியாகுலங்களை ஒவ்வொரு நாளும் சிந்திக்க இருக்கின்றோம். எனவே இந்த காணொளி வழியாக அன்னையின் வியாகுலங்களை சிந்திக்க நம்மையே தயார்படுத்திக் கொள்வோம். அன்னை மரியாளின் வியாகுலத்தை விளக்கி கூறும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாளின் அன்னையின் வியாகுலத்தை நம் உள்ளுக்குள் இருத்தி இந்த பாடல் வழியாக உணர்வோம். அன்று முனி சிமையோன் சொன்ன கன்று கூர்வாள் ஊடுருவர் நொந்துன் மகனை பாவிகட்காய் நைந்து கையழித்தாயம்மா. அன்னையே வியாகுலத்தாயே, உம்மையே யான் நம்பி வந்தேன், என்னையே கைவிடாது காத்து அந்திய வேளை உம்மடியில் அணைப்பாயே அணைப்பாய் மாதாவே. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளின் அன்னையின் வியாகுலத்தை சிந்திக்க தயாராவோம். நாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பிறரிடம் கொண்டு செல்லும் போது ஒரு எதிர்மறையான வார்த்தைகளை கேட்டால் நம் உள்ளம் எத்தகையதாக இருக்கும்? 1000 பேர் வாழ்த்தினாலும் ஒருவரின் எதிர்மறை சொல் நம் உள்ளத்தை காயப்படுத்துகிறது அல்லவா? இங்கே அன்னை மரியாள் வார்த்தையே மனுவுருவான இயேசுவை, நல்ல செய்தியை, மீட்பின் செய்தியை தேவாலயத்திற்கு கொண்டு செல்கிறார். சிமியோனின் இறைவாக்கால் ஒரு பெண் என்ற முறையில் 1000 எண்ண அலைகள் ஆட்டுவித்தாலும் அவர் சோர்ந்து போகவில்லை. இதுவும் இறை திட்டமே என்ற ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தம் உள்ளத்தில் இருத்தி தியானித்தார். இறை வார்த்தை வழியாக, பாடல் வழியாக, சிந்தனை வழியாக உணர்ந்த அறிந்த நாம் அன்னை மரியாளிடம் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். துணை செய்தி அன்பின் தேவன கருணையிலே. ஜெபம். இறை திருவுளத்திற்கு உம்மையே முற்றிலும் கையளித்த அன்னையே, உம்மை போல் நாங்களும் கையளிக்க அருள் பெற்று தாரும். ஆமேன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.